إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. மதிப்பிற்குரிய அல்லாஹ்வினுடைய அடியார்களே, அருமை சகோதர சகோதரிகளே, அல்ஹம்துலில்லாஹ், நாம் இந்த இஸ்லாமிய வழிகாட்டு மையத்தில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை அதன் படிப்பினைகளோடு அறிந்து கொள்வதற்காக இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். செல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை அறிந்து கொள்வது என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்ற சில விஷயங்களை பார்த்தோம். அதில் இன்னொரு விஷயத்தையும் நாம் பார்க்கிறோம். ஒரு மனிதனுக்கு அவன் இறந்த பிறகு மண்ணறையில் கேட்கப்படக்கூடிய 3 அல்லது 4 கேள்விகளுக்கு அவன் பதில் சொல்லியே ஆக வேண்டும். ஒவ்வொரு மனிதனுக்கும் மண்ணறையில் இந்த கேள்விகள் இருக்கின்றன. அதில் ஒரு கேள்வி கண்டிப்பாக பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்கிற கேள்விகளில் ஒன்று, மன் நபியுக, உன்னுடைய நபி யார் என்று அந்த மனிதனிடத்தில் கேட்கப்படும். அப்போது உண்மையிலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி படித்து அவர்களை பற்றி அறிந்து அவர்களை பின்பற்றி எப்படி அவர்களுடைய வாழ்க்கையை எப்படி படித்தாரோ அப்படி இவர் பின்பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்னென்ன உரிமைகளை கொடுக்க வேண்டுமோ அந்த உரிமைகளை எல்லாம் சரியான முறையில் கொடுத்து அந்த மனிதன் வாழ்ந்திருந்தால் அந்த மனிதன் அங்கே பதில் சொல்ல முடியும். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை படிப்பது என்பது இந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. எனவே அதில் சில முக்கியத்துவங்களை அறிந்து கொண்டு அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை படிப்பதன் மூலமாக நாம் பெறக்கூடிய ஏராளமான பயன்கள் இருக்கின்றன. அதில் ஒரு முக்கியமான பயன் என்னவென்றால், நாம் நம்முடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டுமென்றால், ஈமானை புதுப்பித்து கொள்ள வேண்டுமென்றால், உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டுமென்றால் அதற்கு முக்கியமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை படித்தே ஆக வேண்டும். அவர்களுடைய வாழ்க்கையை அறிந்தே ஆக வேண்டும். எந்தளவுக்கு சீரத்து நபி என்று சொல்லக்கூடிய நபிகள் அவருடைய வாழ்க்கையை நாம் படிக்கிறோமோ அந்தளவுக்கு நம்முடைய ஈமான் அதிகரிப்பதை நாம் பார்க்க முடியும். அதே நேரத்தில் இந்த ஈமான் யாரிடத்தில் இல்லையோ அவர்களும் அந்த வாழ்க்கையை படித்தார்களேயானால் ஈமானை அவர்கள் அறிந்து கொள்வார்கள், ஈமானை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். இதற்கான உதாரணங்களை நாம் பார்த்தோம். உதாரணமாக சுமாமா பின்
உசால் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த ஈமான் கொள்ளுதல் சம்பவத்தை நாம் பார்த்தோம். அடுத்ததாக உள்ள ஒரு பயன் என்னவென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை நாம் படித்து அதை பற்றிய அதிகமான அறிவை நாம் எடுத்துக்கொள்ளும் போது, கல்வியை நாம் எடுத்துக்கொள்ளும் போது, மார்க்கம் முழுவதையும் நாம் அறிந்து கொள்ள முடியும். மார்க்கம் முழுவதையும் நாம் என்ன செய்ய முடியும்? நாம் மார்க்கம் முழுவதையும் புரிந்து கொள்வதற்கு, மார்க்கத்தை புரிந்து கொள்வதற்கு இது முக்கியமான இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது. இது நபிகளாருடைய வாழ்க்கை. ஏன் அப்படின்னா, முழு மார்க்கத்தையும் கற்பிப்பதற்காகத்தான் அல்லாஹு தஆலா தூதரை அனுப்பினான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம், எல்லா துறைகளும் இருக்கிறது. தாவாவாக இருக்கட்டும், அதே போன்று அகீதாவாக இருக்கட்டும், வணக்கங்கள், ஒழுக்கங்கள், இன்னும் என்னென்ன இருக்கிறது, நல்ல பழக்க வழக்கங்கள், இது போன்ற அனைத்து காரியங்களையும் நாம் எங்கு கற்றுக்கொள்ள முடியும்? மொத்தமாக சொல்லப்போனால் மார்க்கம் முழுவதையும் யாரிடத்தில் கற்றுக்கொள்ள முடியும் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் தான். அது எப்படி செய்ய வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்ள முடியும். எப்படி? உதாரணமாக இதற்கு முன்னாலே நாம் பார்த்தோம். என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக்கப்பட்டதிலிருந்து என்ன வேலையை செஞ்சாங்க? தௌஹீதை மக்களுக்கு எடுத்துரைத்தார்கள். அல்லாஹு தஆலா சூரத்து ஷுஅரா என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தில் 214வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அன்சிர் அஷீரத்தகல் அக்ரபீன், நீங்கள் உங்களுடைய நெருங்கிய உறவினர்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள். உங்களுடைய நெருங்கிய உறவினர்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் என்பதாக அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை இறக்கினான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறவினர்களை தௌஹீதின் பக்கம் அழைத்தார்கள். தனக்கு தெரிந்தவர்களை, மிகவும் நெருங்கியவர்களை தௌஹீதின் பக்கம் அழைத்தார்கள். அவர்களுக்கு தௌஹீதை எத்தி வைத்தார்கள். தௌஹீதை மட்டுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுடைய இறுதி பகுதி வரைக்குமே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. தௌஹீதை மட்டுமே எடுத்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுலேயும் எந்தெந்த நேரத்தில் எப்படி எப்படி தௌஹீதை சொல்லணும் அப்படிங்கிற அந்த முறைகளையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்தாங்க. அதில் முதல் படியாக என்ன? ரகசியமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தௌஹீதை எடுத்து சொன்னாங்க. உறவினர்களிடத்தில், எனக்கு ரொம்ப நெருங்கியவர்களிடத்தில் சொன்னாங்க. அடுத்தது சில ஆண்டுகளுக்கு பிறகு தான் அல்லாஹு தஆலா இன்னொரு வசனத்தை இறக்குறான். என்ன? சூரத்து யூசுஃப் 108வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வஸ்தா பிமா துமர் வஅரித் அனில் முஷ்ரிகீன், உங்களுக்கு ஏவப்பட்டதை நீங்கள் செய்து விடுங்கள். உங்களுக்கு ஏவப்பட்டதை நீங்கள் செய்து விடுங்கள். வஅரித் அனில் முஷ்ரிகீன், மேலும் இணை வைப்பாளர்களை விட்டும் நீங்கள் திரும்பிக் கொள்ளுங்கள். இணை வைப்பாளர்களை விட்டும் நீங்கள் திரும்பிக் கொள்ளுங்கள்.
இங்கே என்ன, அல்லாஹு தஆலா இந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வெளிப்படையாக நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுடைய தாவாவை வெளிப்படையாக நீங்கள் செய்யுங்க, யாருக்கும் யாருடைய பேச்சையும் நீங்கள் பொருட்படுத்த வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா இங்கே அவர்களுக்கு கட்டளையிடுறான். இதுலேருந்து என்ன செய்கிறாங்க, இதுலேருந்து வெளிப்படையாக தௌஹீதை சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். அதையெல்லாம் நம்ம பின்னாடி அவங்களுடைய வாழ்க்கையில் நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் என்னாச்சு, அதுக்கப்புறம் இது இப்படியே நீடிக்கிறது. இப்படியே ஒரு 12 ஆண்டுகள் 13 ஆண்டுகள் என்ன நீடிக்கிறது. அல்லாஹுடைய தூதர் தௌஹீதை மட்டும்தான் சொல்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் அந்த 13 ஆண்டுகளில் நம்ம இன்றைக்கி என்னென்ன பெரிய பாவங்கள் நம்ம நபி வழியில் தெரிஞ்சு வச்சுருக்கிறோம், நபி வழியில் நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. அல்லாஹுடைய தூதர் எதையெல்லாம் பெரிய பெரிய பாவங்கள்னு சொல்லிட்டு நமக்கு கற்றுக் கொடுத்துருக்குறாங்களோ அந்த சட்டங்கள்லாம் அன்றைக்கி இல்லவே இல்லை. அன்றைக்கி எல்லாமே நடந்துக்கிட்டு இருந்துச்சு. எல்லா பெரிய பாவங்களும் அங்கே நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் எதையுமே என்ன செய்யலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் கண்டிக்கலை. இந்த தௌஹீதை தான் என்ன செஞ்சாங்க, அங்கே முழுமையாக எடுத்து வச்சுக்கிட்டே இருந்தாங்க, மக்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அப்போது இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையினுடைய இந்த பகுதியில் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் என்ன அப்படின்னு கேட்டால், எல்லா பெரிய பாவங்களையும் விட ஒரு மனிதனிடத்தில் தௌஹீத் இல்லாததான் மிகப்பெரிய பாவம். எல்லா பெரிய பாவங்களையும் விட ஒரு மனிதனிடத்தில் தௌஹீத் இல்லாததான் மிகப்பெரிய பாவம் அப்படிங்கிறத நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அடுத்தது என்ன செஞ்சாங்க, அடுத்தது மார்க்கம், அதாவது மார்க்கத்தை எப்படி நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை அல்லாஹுடைய தூதரிடத்தில் நம்ம கற்றுக்கொள்ள முடியும், நாம் கற்றுக்கொள்ள முடியும். அவங்களுடைய வாழ்க்கையை படித்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது என்ன, அந்த 13 ஆண்டுகளில் இறுதி பகுதியில் 13வது அது அந்த இறுதி பகுதியில் தொழுகை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த ஒரு சட்டம்தான், ஒரே ஒரு சட்டம்தான் என்ன அந்த மக்காவுடைய வாழ்க்கையில் கொடுக்கப்பட்டுச்சு. அடுத்தது இந்த தௌஹீத் அந்த மக்களிடத்தில் சஹாபாக்களிடத்தில் வேரூன்றிய பிறகு அதுக்கப்புறம் தான் என்ன, ஹிஜ்ரத்துக்கு பிறகு தான் மதீனாவுடைய அந்த வாழ்க்கையில் தான் 10 வருடங்களில் அனைத்து வணக்கங்களும் அனைத்து சட்டங்களும் மார்க்க சட்டங்கள் அங்கே தான் அல்லாஹு தஆலா ஒவ்வொன்றா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லி அதை கற்றுக் கொடுக்கிறான். அப்போ இதுதான் வாழ்க்கை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையில் மார்க்கம் முழுவதையும் எப்படி நாம் நடைமுறைப்படுத்துவது, ஒரு வணக்கம் என்றால் அதை எப்படி எந்த முறையில் நாம் செய்ய வேண்டும், தௌஹீதை எந்த முறையில் எத்தி வைக்க வேண்டும், இதுவும் ஒரு பயன். என்ன, தௌஹீதை நாம் எப்படி மக்களிடத்திலே கொண்டு செல்ல வேண்டும், இதையும் நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது. இந்த தௌஹீதை நம்ம மக்கள்கிட்ட, அதாவது முஸ்லீம்கள்கிட்ட மட்டும் இல்லை, மற்ற மனிதர்களிடத்திலும் முஸ்லீம் அல்லாதவர்களிடத்திலும் நாம் சொல்லக்கூடிய அதனுடைய அது எப்படி முறை என்ன, அதை எப்படி சொல்ல வேண்டும், அவரிடத்தில் எப்படி நாம் எடுத்து வைக்க வேண்டும், இதையெல்லாம் நாம் அறிந்து கொள்ள முடியும் அல்லாஹுடைய தூதருடைய வாழ்க்கையில். அல்லாஹு தஆலா நான் முன்னாடி சொன்ன வசனம் சூரத்துல் ஹிஜ்ர், இதுக்கு முன்னாடி வஸ்தா பிமா துமர், அதாவது உங்களுக்கு கட்டளையிடப்பட்டதை நீங்கள் செய்யுங்கள் அப்படிங்கிற அந்த வசனம் சூரத்துல் ஹிஜ்ர் என்ற அத்தியாயத்தில் 94வது வசனம். இங்கே அல்லாஹு தஆலா யூசுப் என்ற அத்தியாயத்தில் 108வது வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னா, குல் ஹாதிஹி சபீலி, நபியே நீங்கள் சொல்லுங்கள்,
இது என்னுடைய வழியாகும். நபியே நீங்கள் சொல்லுங்கள், இது என்னுடைய வழியாகும். நானும் என்னை பின்பற்றக்கூடியவர்களும் தெளிவான என்ன தெளிவான பாதையிலிருந்து என்ன செய்கிறோம்? அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கிறோம். நானும் என்னை பின்பற்றக்கூடியவர்களும் அலா பசீரத்தின் தெளிவான பாதை. அதாவது தெளிவான பாதை என்றால் சரியான அதற்குரிய நாலேஜ், இது கற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது தாவா செய்யக்கூடியவர்கள், இன்றைக்கு தாவா பணியில் ஈடுபடக்கூடிய மக்கள் அல்லாஹுடைய தூதருடைய இந்த வாழ்க்கை பகுதியை அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹுடைய பாதையில் எப்படி மக்கள் அழைத்தார்கள், மக்களுக்கு எப்படி இந்த மார்க்கத்தை எத்தி வைத்தார்கள், எப்படி இருந்தாங்க அல்லாஹுடைய தூதரும். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹுடைய தூதரும் அவருடைய சஹாபாக்களும் எப்படி இருந்தாங்க? அதற்குரிய நாலேஜை பெற்றுக்கொண்டு அதற்குரிய அந்த அறிவை கல்வியை எடுத்தவர்களாக, அதை பெற்றுக்கொண்டவர்களாக என்ன செஞ்சாங்க? அல்லாஹ்வின் பக்கம் அழைச்சாங்க. அதுதான் நபியே நீங்கள் சொல்லுங்கள், இது என்னுடைய பாதை, நானும் என்னை பின்பற்றக்கூடியவர்களும் தெளிவான பாதையிலிருந்து. தெளிவான பாதைனா பசீரான என்ன? தெளிவான அந்த அறிவு, தெளிவான கல்வி. அந்த கல்வியோடு நாங்கள் என்ன செய்கிறோம்? அல்லாஹ்வினுடைய பாதையில் அழைக்கிறோம். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அப்படி இருந்தார்கள். நபித்தோழர்களும் அல்லாஹ்வின் பக்கம் எப்படி அழைச்சாங்க? இந்த நபியுடைய வாழ்க்கையை அறிந்தவர்களாக, நபியுடைய வாழ்க்கையை அறிந்தவர்களாக அல்லாஹ்வின் பாதையில் அவர்கள் மக்களை அழைத்தார்கள். இதே போன்றுதான் யார் யாரெல்லாம் மக்களை அல்லாஹ்வின் பாதையிலே அழைக்கிறார்களோ அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? நபியுடைய வாழ்க்கையை கண்டிப்பாக அறிந்திருக்க வேண்டும். இது ஒரு பயனாக இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்ததாக நாம் பெறக்கூடிய பயன் என்ன அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை நாம் படித்தோம் என்றால் நாம் அறிந்து கொள்ளலாம், உண்மையிலேயே அவர்கள் நபிதான் என்று. உண்மையிலேயே அவர்கள் நபிதான் என்று அறிந்து கொள்ளலாம். ஏன் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் உண்மையிலேயே அவர்கள் நபிதான் என்பதற்கான பல சம்பவங்கள் சாட்சியளிக்கப்பட்டிருக்கின்றன. எப்படி? அதாவது யார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிரியாக இருந்தார்களோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மார்க்கத்திற்கு எதிரியாக இருந்தார்களோ, அவர்களே பல சந்தர்ப்பங்களில் உங்களை நாங்கள் பொய்ப்பிக்கவில்லைன்னு சொல்கிறாங்க. உங்களை நாங்கள் பொய்ப்பிக்கவில்லை, நீங்கள் உண்மையாளர் என்று சொல்கிறாங்க. எது? அதாவது நபித்துவத்துக்கு முன்னாலேயும் சரி, நபித்துவத்துக்கு பின்னாலேயும் சரி. நபித்துவம் கிடைச்ச பிறகும் சொல்கிறாங்க, நபித்துவத்துக்கு முன்னாலேயும் சொன்னாங்க, ஆனால் நபித்துவம் கிடைச்ச பிறகும் சொல்கிறாங்க. உதாரணமாக ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்குறோம். அதாவது ஒரு வாக்கியம் சொல்லுவாங்க அரபியில், அல் ஹக்கு மா ஷஹித பிஹில் அஅதாஉ. அதாவது உண்மையை எப்போதும் கண்டுபிடிக்கணும்னா என்ன தெரியுமா செய்யணும்? அதுக்கு எதிரி சாட்சி சொல்கிறானு பார்க்கணும். எதை எதிரி சாட்சி அளிக்கிறானோ அதுதான் உண்மை. அது உண்மைன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுவும் ஒரு வழி. உண்மை என்பதை அறிந்து கொள்வதற்கு அதுவும் ஒரு வழி. பாருங்க, திருமிதியில் வரக்கூடிய ஒரு செய்தி, அலி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அபூ ஜஹல் ஒரு தடவை சொன்னான். அபூ ஜஹல் ஒரு தடவை என்ன சொன்னான்? அல்லாஹுடைய தூதரை பற்றி சொல்லும்போது சொல்கிறான், இன்னா லா நுகத்திபுக்க, நிச்சயமாக நாங்கள் உங்களை பொய்ப்பிக்கவில்லைன்னு சொல்கிறான். உங்களை
பொய்ப்பிக்கவில்லை. வலாக்கின் நுகذிபு பிமா ஜிஅத பிஹி, எதை தெரியுமா நாங்கள் பொய்ப்பிக்கிறோம்? உங்களை பொய்ப்பிக்கலப்பா முஹம்மதே, உங்களை பொய்ப்பிக்கலை. நீங்கள் பொய்யர் கிடையாது, ஆனால் நீங்கள் கொண்டு வந்தது தான் பொய் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நம்புகிறோம். அதாவது நாங்கள் அதை தான் மறுக்கிறோம், உங்களை பொய்யர் என்று நாங்கள் சொல்லவில்லை. அப்போ இவன் சொல்றதுலேருந்தே என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையானவர்கள், அவர்கள் சொல்லுகிற மார்க்கம் உண்மையான மார்க்கம் என்பது நமக்கு புலப்படுகிறது. எப்படி? அவனே சொல்றான், நாங்கள் உங்களை பொய்ப்பிக்கவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க பொய்யர் கிடையாது. அப்ப அவங்க கொண்டு வந்தது மட்டும் எப்படி பொய்யா இருக்க முடியும்? உடனே அல்லாஹு தஆலா ஒரு வசனத்தை இறக்குறான். என்ன? சூரத் அல் அன்ஆம் என்ற அத்தியாயம் 33வது வசனம். ஃபஇன்னஹும் லா யுகذிபூனக், உங்களை அவர்கள் பொய்ப்பிக்கவில்லை, மாறாக அநியாயக்காரர்கள் வலாக்கின் அத்தாலிமீன பி ஆயாத்தில்லாஹி யஜ்ஹதூன், மாறாக அநியாயக்காரர்கள் அல்லாஹுடைய வசனங்களை மறுக்கிறார்கள். அல்லாஹுடைய வசனங்களை மறுக்கிறார்கள். இது ஒரு சம்பவம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையிலேயே நபி என்பதற்கு எதிரியே என்ன செய்யறான்? சாட்சி சொல்றான். இன்னொரு சம்பவம் என்ன? இது என்ன, எப்போ நடந்தது? இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டதற்கு பிறகு நடந்த சம்பவம். இன்னொரு சம்பவம் நமக்கெல்லாம் தெரியும், அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய சம்பவம். எப்போ ஹிர்கல் மன்னனிடத்தில் அவங்க போகிறாங்க. அந்த நேரத்தில் என்ன, அந்த ஹிர்கல் மன்னன் கேட்குறார், என்ன சொல்கிறார் உங்களுடைய முஹம்மது, என்ன சொல்கிறார் உங்களுடைய நபி என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க, இவங்க உண்மையிலேயே பொய்யராக இருந்தால் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களா? அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கலை. அவங்க சொல்கிறாங்க, அவர் எங்களுக்கு அவர் தொழுகையை ஏவுகிறார், உண்மையை ஏவுகிறார், உண்மை பேசுங்க, உண்மையாக நடங்கன்னு அவர் ஏவுகிறார், கற்பொழுக்கத்தை ஏவுகிறார், வாக்குறுதியை நிறைவேற்றுவதை ஏவுகிறார். அமானிதத்தை ஒப்படைக்க வேண்டும் என்று ஏவுகிறார். இதில் எல்லா விஷயங்களுமே அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னது எல்லா விஷயங்களுமே யாருடைய இடத்துல இருக்கும்? எந்த மனித இடத்துல இருக்கும்? யார் உண்மையாக இருக்கிறாரோ அவர் இடத்துல தான் இருக்கும். பொய்யர் இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ஏவுவாரா? ஏவ மாட்டார். அது மட்டும் இல்லாமல் அதில் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. என்ன? அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர் உண்மையை ஏவுகிறார். இப்போ உண்மையை ஏவுறவர் எப்படி பொய்யர் ஆவார்? உண்மையை ஏவக்கூடியவர் அவர் எப்படி பொய்யர் ஆகுவார்? இது என்ன? இது இந்த விஷயங்களை ஒருவர் ஏவுகிறார் என்று சொன்னால் அவர் பொய்யான விஷயங்களை ஏவுவதற்கு, பொய்யான செயல்களை செய்வதற்கு, இதெல்லாம் என்ன, சிந்தனைக்கு அப்பாற்பட்ட விஷயம். அதாவது அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். யோசனையை இது மாதிரி யோசிக்கவே முடியாது யாருமே. ஒரு உண்மையை ஏவுகிறான்னு சொன்னால் அவர் பொய் பேசுகிறாருன்னு சொல்ல முடியாது. அப்போது இஸ்லாத்தில் இல்லாதவங்களே என்ன செய்கிறாங்க? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி என்பதற்கு சான்றளிக்கிறார்கள்.
அப்போ இதன் மூலமாக இந்த சம்பவங்கள் எல்லாம் நாம் படித்தோம் என்று சொன்னால் நமக்கு என்ன தெரிகிறது? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையான நபியாக இருக்கிறார்கள் என்பதை இது ஒரு விஷயத்தை நம்ம பெறலாம். அது மட்டும் இல்லாமல் நபித்துவத்திற்கு முன்னாலேயும் அவர்களுக்கு என்ன பெயர்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சித்தீக், உண்மையாளர், அமீன், அமானிதத்தை பேணக்கூடியவர், நம்பிக்கையாளர் என்று பெயர் கொடுத்திருந்தாங்க. இது நபிகளாருடைய வாழ்க்கையிலிருந்து அறிவதிலிருந்து நாம் பெறக்கூடிய ஒரு பயன். அடுத்தது என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை நாம் படித்தால், அதை செயல்படுத்தினால் மட்டுமே நாம் நற்பாக்கியம் பெற முடியும், நற்பாக்கியத்தை பெற முடியும். இல்லை என்று சொன்னால் நற்பாக்கியம் என்பது ஒரு மனிதனுக்கு கிடைக்காது. நற்பாக்கியம் எதில் இருக்குது? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை அறிவதிலும் அதில் நுழைவதிலும், அவருடைய வாழ்க்கையில் ஒரு ஒட்டுமொத்த விஷயங்களில் நாம் நுழைந்து விட வேண்டும். அவர்கள் காட்டிய வழியை எப்பொழுதும் என்ன செய்ய வேண்டும்? உறுதியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இமாம் இப்னுல் கையிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஜாதுல் மஆத் என்கிற ஒரு புத்தகத்தில், அவங்களோட புத்தகத்தில் சொல்கிறாங்க, ஜாதுல் மஆத்ன்றாவே என்ன அப்படின்னா மறுமைக்கான கட்டிச்சாதம்னு அர்த்தம். அதாவது மறுமைக்கு நம்ம தயாரிப்புகள் எப்படி செய்ய வேண்டும், மறுமைக்கான தயாரிப்புகள் என்ன, அதுதான். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ரசூலுல்லாஹவையும் அவர்கள் கொண்டு வந்ததையும் அறிந்து கொள்வது, ரசூலுல்லாஹ்வையும் அவர்கள் கொண்டு வந்ததையும் அறிந்து கொள்வதும் அவர்கள் சொன்ன தகவல்களை உண்மைப்படுத்துவதும் அவர்கள் சொன்ன தகவல்களை உண்மைப்படுத்துவதும் அவர்கள் எதை கட்டளையிட்டார்களோ, அவர்கள் எதை கட்டளையிட்டார்களோ அதற்கு கட்டுப்படுவதும், இது சொல்கிறாங்க. அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அறிந்து கொள்வது, அவர்களை பற்றியும் அவர்கள் கொண்டு வந்ததை பற்றியும் அறிந்து கொள்வதும், அவர்கள் சொன்ன தகவல்களை உண்மைப்படுத்துவதும், அவர்கள் ஏவியவற்றிற்கு கட்டுப்படுவதும் அனைத்து தேவைகளுக்கும் மேல் உள்ள அவசியமான தேவையாகும். அனைத்து தேவைகளுக்கும் மேலுள்ள அவசியமான தேவையாகும். எனவே
இம்மை மறுமை நற்பாக்கியம் ரசூல்மார்களின் கைகளிலேயே இருக்கிறது. இம்மை மறுமை நற்பாக்கியம் ரசூல்மார்களின் கைகளிலேயே இருக்கிறதுனா என்ன அர்த்தம்? அதாவது அவர்களுடைய வாழ்க்கையை நாம் எடுத்தால்தான் நம்ம என்ன செய்ய முடியும்? இம்மை மறுமை பாக்கியங்களை பெற முடியும் என்று சொல்கிறாங்க. எனவே மறுமை நற்பாக்கியத்தை அல்லது இம்மை மறுமை நற்பாக்கியத்தை நாம் பெற வேண்டுமென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை அறிந்து கொள்வதன் மூலமாகவும் அதை நடைமுறைப்படுத்துவதன் மூலமாகவும் அவர்களை அப்படியே பின்பற்றுவதன் மூலமாகவும் தான் நாம் என்ன செய்ய முடியும்? நற்பாக்கியங்களை பெற முடியும். இது ஒரு முக்கியமான நாம் பெறக்கூடிய பயன். அடுத்தது இறுதியான ஒரு விஷயம், ஒரு பயன் என்ன அப்படின்னு கேட்டால், இதுவும் முக்கியமான ஒரு பயன். சிறந்த தலைமுறையினரை அறிந்து கொள்வது. சிறந்த தலைமுறையினரை நாம் அறிந்து கொள்ள முடியும். மக்கள் கூட்டத்திலேயே சிறந்த மக்கள் யார் இந்த உலகத்தில், அவர்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலம் தொட்டு மறுமை நாள் வரைக்கும் அதுக்குள்ள யார் சிறந்த மக்கள் கூட்டமாக இருந்தார்களோ அவர்களை பற்றி நாம் அறிந்து கொள்ள முடியும். யார் அவர்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ഖൈറുൽ ഖുറൂനി ഖர்னி, சிறந்த தலைமுறையினர் என்னுடைய நூற்றாண்டை சேர்ந்தவர்கள். அடுத்ததாக சிறந்த மக்கள் யாரு? அதுக்கு அடுத்து வரக்கூடிய மக்கள், அதுக்கு அடுத்த நூற்றாண்டில் வரக்கூடிய மக்கள். அடுத்ததாக சிறந்த தலைமுறையினர், அதுக்கு அடுத்த தலைமுறையினர், அடுத்த நூற்றாண்டில் வரக்கூடியவர்கள். அப்போ இந்த 3 நூற்றாண்டுகளில் தான், இந்த 3 நூற்றாண்டுகளில் யார் இருந்தார்களோ, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிகளை பின்பற்றக்கூடியவர்கள் யார் இருந்தாங்களோ அவர்களிடத்தில் தான் என்ன இருக்குது? நலவு இருக்குது. நலவு என்றால் மார்க்க கல்வி அவர்களிடத்தில் தான் இருக்கும். மார்க்கம் அவர்களிடத்தில் தான் நம்ம பெற முடியும். நலவை அவர்களிடத்தில் தான் நாம் பெற முடியும். இதனால தான் என்ன சொல்கிறாங்க? ഖൈറുல் குரூன்னு சொல்கிறாங்க. ഖൈറുல் குரூன், ഖൈர்னா என்ன? நலவு, நன்மை. என்ன? அப்போ அந்த நன்மை யாரிடத்துல இருந்துச்சு? அந்த 3 நூற்றாண்டுகள் யாரோ அவர்களிடத்துல தான் இருக்குது. இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே சொல்லிட்டு போயிட்டாங்க. என்ன? இந்த 3 நூற்றாண்டுகளை தான் நீங்கள் நன்மையை தேட முடியும், நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும், மார்க்கத்தை அறிந்து கொள்ள முடியும். எத்தனையோ நாம் பார்க்கிறோம், நபித்தோழர்களுடைய விளக்கத்தை நாம் எடுக்காமல் நாம் என்ன செய்ய முடியாது? மார்க்கத்தை புரிந்து கொள்ள முடியாது. அப்போ நபித்தோழர்களுடைய விளக்கம் மிக முக்கியமானது மார்க்கத்தில். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை நமக்கு காண்பித்து விட்டு சென்றிருக்கிறார்கள். அவர்களுடைய விளக்கத்தை ஒருவர் பின்பற்றாமல் தன்னுடைய மன இச்சையை ஒருவர் பின்பற்றினால் என்ன? அவரை அப்படியே அல்லாஹு தஆலா என்ன செய்வான்? அந்த இச்சையோடையே, அவரை மன இச்சையோடையே செலுத்தி நரகத்தில் புகுத்து விடுவேன் என்று அல்லாஹு தஆலா தன் திருமறையில் சொல்லியிருக்கிறான். அப்போ யாருடைய வழியில் நம்ம போகணும் அப்படிங்கிறத அல்லாஹு தஆலா சொல்லிட்டான். முஃமின்களுடைய வழி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவர்களை பின்பற்றி எந்த முஃமின்கள் இருந்தார்களோ அந்த முஃமின்களுடைய வழி, அதுதான் சிறந்த நூற்றாண்டு. அதுதான் என்ன? சிறந்த நூற்றாண்டு. அப்போது அந்த நூற்றாண்டை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் எதை படிக்கணும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வரலாறை படிக்க வேண்டும்.
எந்த அளவுக்கு இது முக்கியமோ அந்த அளவுக்கு என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை முக்கியம். அப்போ நபிகளாருடைய வாழ்க்கையை நாம் படிப்பதன் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு பயன் என்ன? நாம் சிறந்த நூற்றாண்டை பற்றி அறிந்து கொள்ள முடியும். அதில் யார் யாரெல்லாம் எத்தனையோ சஹாபாக்கள், அதாவது எவ்வளவு சிறப்பு பெற்ற சஹாபாக்கள்லாம் இருக்கிறாங்க, நபித்தோழர்கள்லாம் இருக்கிறாங்க. நபித்தோழர்கள்லேயே முதல் சிறப்பான நபித்தோழர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அதுக்கப்புறம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு. அடுத்தது சொர்க்கத்திற்கு ஒரே அவையில் நன்மாராயம் கூறப்பட்ட 10 நபித்தோழர்கள், இவங்க வருவாங்க. அடுத்தது அதற்கு பிறகு என்ன, பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்ட அந்த நபித்தோழர்கள், அதே மாதிரி ஹுதைபியா உடன்படிக்கையில் தன்னுடைய உயிரை துச்சமாக கருதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் உறுதிமொழி கொடுத்த அந்த சஹாபாக்கள், இப்படியாக அனைத்து சஹாபாக்களையும் உள்ளடக்கிய ஒரு வரலாறு வாழ்க்கை தான் யாருடைய வாழ்க்கை? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை. இது என்ன அப்படின்னா, இது சுருக்கமாக நம்ம நபிகளாருடைய வாழ்க்கையை அறிவதன் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய பயன்களை நம்ம பார்த்து முடித்தோம். மதிப்பிற்குரியவர்களே, அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே உரிய தனிச்சிறப்புகள் சிலவற்றை நாம் பார்க்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தனிச்சிறப்புகளில் ஒன்று என்னவென்றால், அல்லாஹு தஆலா அல் ஹிஜ்ர் என்ற அத்தியாயத்தில் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயத்தை பற்றி சொல்கிறான். நிறைய விஷயங்கள் அல்லாஹ் சொல்கிறான். அதில் என்ன அப்படின்னா, லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட அவர்களுடைய வீட்டுக்கு மலக்குமார்கள் வராங்க. மலக்குமார்கள் அவருடைய வீட்டுக்கு வராங்க. வரும்போது இந்த லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயத்தினர் என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டால், தீய எண்ணத்தோடு அவருடைய தீய சிந்தனையோடு என்ன செய்கிறாங்க, லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய வீட்டை சூழ்ந்து கொள்ளுகிறார்கள். அப்போ இந்த சூழ்நிலையை அல்லாஹு தஆலா இவர்களுடைய இந்த அறியாமையை, இந்த மக்களுடைய வழிகேட்டை அல்லாஹு தஆலா எப்படி உறுதிப்படுத்தி சொல்கிறான் அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை கொண்டு சத்தியம் செய்து சொல்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையை கொண்டு, வாழ்க்கையை சொல்லி அந்த வாழ்க்கையின் மீது சத்தியம் செய்து அல்லாஹு தஆலா சொல்கிறான். எப்படி சொல்கிறான்? லஅம்ருக இன்னஹும் லஃபீ சக்ரத்திஹிம் யஅமஹூன். உங்கள் வாழ்க்கையின் மீது சத்தியமாக, நிச்சயமாக அவர்கள் புத்தி மயங்கி வழிகேட்டில் தட்டழிந்து கொண்டிருக்கிறார்கள். என உங்கள் வாழ்க்கையின் மீது சத்தியமாக, நிச்சயமாக அவர்கள் புத்தி மயங்கி வழிகேட்டில் தட்டழிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதாக அல்லாஹு தஆலா ஒரு நபியுடைய வாழ்க்கையை எடுத்து சத்தியம் செய்திருக்கிறான்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை எடுத்து சத்தியம் செய்திருக்கிறான். மதிப்பிற்குரியவர்களே, இந்த இடத்துல நாம் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக நமக்கு தெரிந்திருக்கலாம், அல்லாஹு தஆலா எதை வேண்டுமானாலும் எடுத்து சத்தியம் செய்வான். அல்லாஹு தஆலா எதை வேண்டுமானாலும் எடுத்து சத்தியம் செய்வான். அவனுடைய விருப்பம், அவனுடைய இஷ்டம். ஆனால் அடியார்களுக்கு அது எதை கொண்டு சத்தியம் செய்ய வேண்டும் என்றால், அவர்கள் அல்லாஹ்வை கொண்டு மட்டும்தான் சத்தியம் செய்ய வேண்டும். ஒரு விஷயத்தை ரொம்ப அவசியப்பட்டு ரொம்ப அவசியமாக சத்தியம் செஞ்சு சொல்லணும்னு சொன்னால்,
அல்லாஹை கொண்டு மட்டும்தான் என்ன செய்யணும், அவர்கள் சத்தியம் செய்ய வேண்டும். அல்லாஹுடைய பண்புகளை கொண்டு சத்தியம் செய்யலாம், அல்லாஹோடு சேர்த்து அந்த பண்புகளை கொண்டு சத்தியம் செய்யலாம். ஏன் அப்படின்னா அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஹலஃப பிகைரில்லாஹி ஃபக்து கஃபர். யார் அல்லாஹ் அல்லாதவற்றின் மீது சத்தியம் செய்தாரோ அவர் நிராகரித்து விட்டார். அவர் என்ன செய்து விட்டார்? நிராகரித்து விட்டார். அவர் குஃப்ர் செய்து விட்டார் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்போது அல்லாஹ்வை கொண்டு மட்டும்தான் எந்த மனிதர்களும் அவர்களுக்கு சத்தியம் செய்வதற்கு அனுமதி இருக்கிறது. அல்லாஹுடைய பண்புகளை கொண்டு சத்தியம் செய்யலாம். இது அல்லாத வேறு எந்த பொருளையும் கொண்டு சத்தியம் செய்வது ஹராமானது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்தது இன்னொரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தனிச்சிறப்பு என்ன அப்படின்னா, அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இரண்டு நேர் எதிரான பண்புகளை அல்லாஹ் ஒன்று சேர்த்திருந்தான். நேர் எதிரான பண்புகளை, அதாவது நல்ல பண்புகளை அல்லாஹு தஆலா நேர் எதிரான நல்ல பண்புகளை அல்லாஹ் ஒன்று சேர்த்திருந்தான். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல மட்டும்தான் இருந்துச்சு. அதுக்கு உதாரணம் பார்ப்போம். என்ன? அதாவது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களிடத்தில் மிகவும் நெருங்கி இருக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள், மிகவும் நெருக்கமானவர்களாக இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருப்பாங்க? அடையாளமே தெரியாது. தோழர்களோட எல்லாமே தோழர்கள் உட்காந்துருப்பாங்க, அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்காந்துருப்பாங்க. வெளியிலேருந்து ஒருத்தவர் வந்து பார்த்தாருன்னு சொன்னால் அவருக்கு அடையாளமே தெரியாது, யார் நபி, அல்லாஹுடைய தூதர் யார். இந்த அளவுக்கு பாரபட்சம் இல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களிடத்தில் நெருங்கி வாழக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை நம்ம பார்க்க முடியுது. சில நேரத்தில் இப்படிலாம் நடந்துச்சு. என்ன அப்படின்னா, ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடி வராங்க. ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு அவங்க போய் சந்திக்கிறாங்க. இப்படியாக சஹாபாக்களுடைய அவையில் நடந்திருக்குது. அப்போ இந்த அளவுக்கு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்தோழர்களோடு நெருக்கமாக தன்னை பெரிய ஒரு நபியாக காட்டிக்கொள்ளாமல், அவங்க உண்மையிலே நபி, ஆனால் அதை காட்டிக்கொள்ளவில்லை. அதனால் பெருமை கொண்டு எனக்கு ஒரு தனி இடம் வேண்டும், நான் ஒரு தனி இடத்தில் தான் அமர்வேன், எனக்கு தனியான உடை இருக்கிறது, இப்படியெல்லாம் என்ன செய்யலை, ஒரு தனிப்படுத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதுமே காட்டலை. மாறாக பாரபட்சம் இல்லாமல் அனைவரோடும் சேர்ந்து பழகக்கூடிய ஒரு அல்லாஹுடைய தூதராக இருந்தார்கள். இது ஒரு பக்கம். இன்னொரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு பண்பு என்ன இருந்துச்சு அப்படின்னு கேட்டால், உதாரணம் இப்போ இந்த பண்பு நம்ம பார்த்தோம். இந்த பண்பு உதாரணமாக ஒருவர் இன்னொருவரோடு சேர்ந்து பழகுகிறார், ரொம்ப நெருக்கமாக க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு வச்சுங்களேன். அவருக்கும் இவருக்கும் எந்த ஒரு பயமோ எந்த ஒரு அச்சமும் இருக்காது ரெண்டு பேருக்கும் இடையில. எந்த ஒரு செய்திக்காக வேண்டி இவர் அச்சப்பட மாட்டார், அவரும் அச்சப்பட மாட்டார். அச்சமே போயிடும். அந்தளவுக்கு நெருங்கி பழகும்போது அச்சம் குறைந்துவிடும், பயம் குறைந்துவிடும், அவரை பற்றிய ஒரு மரியாதையும் குறைஞ்சிடும். பயம் கலந்த ஒரு மரியாதையும் என்ன செய்யும், குறைஞ்சிடும். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா என்ன கொடுத்துருந்தான்னு சொன்னால், இந்த அளவுக்கு நெருங்கி பழகியும் கூட யார் போலவும் கிடையாது. மிகவும் எந்த ஒரு உதாரணத்தையும் சொல்ல முடியாது. இந்த நெருங்கி பழகுதற்கு எந்த ஒரு உதாரணத்தையும் அந்த அளவுக்கு மிகவும் நெருங்கி பழகுனாங்க. நெருங்கி சஹாபாக்களுடன் நபித்தோழர்களோடு இருந்தாங்க. இப்படி இருந்த போதிலும்
நபித்தோழர்களுடைய உள்ளத்தில் எப்போதுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஒரு பயம் கலந்த அச்சம் இருக்கும். அதாவது மரியாதை கலந்த அச்சம் இருக்கும். மரியாதை கலந்த ஒரு அச்சம் இருக்கும். மரியாதையோட, இது ஒரு அச்சம்னா வேற மாதிரி பயம் கிடையாது. மரியாதையா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரியாதையாக பார்ப்பாங்க, ரொம்ப மதிப்பாக பார்ப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியமாக பார்ப்பாங்க. அதே நேரத்தில் அந்த பயமும் உள்ளத்தில் இருக்கும். எந்த ஒரு வார்த்தையும் பேசிட மாட்டாங்க, தலையை குனிஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிமிர்ந்து கூட பார்க்கக்கூடிய அந்த தைரியம் சஹாபாக்களிடத்தில் இல்லை. அந்தளவுக்கு மரியாதை இருந்துச்சு அவங்கள்ட்ட. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் மரியாதையை வைத்திருந்தாங்க, கண்ணியத்தை அவர்களுக்கு கொடுத்தார்கள். இதுக்கு ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கலாம். இதுக்கு ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கலாம். என்ன சம்பவம்? ஒரு நாள் துஹர் தொழுகையோ அல்லது அஸ்ர் தொழுகையோ நமக்கெல்லாம் தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனை ரக்காத் தொழுவிச்சாங்க? 2 ரக்காத் தான் தொழுவிச்சாங்க. 2 ரக்காத் தான் தொழுவிச்சாங்க. தொழுவிச்சிட்டு எந்திரிச்சு போயிட்டாங்க. போயிட்டாங்க. எல்லா சஹாபாக்களுக்கும் என்ன செய்கிறாங்க, ரொம்ப சந்தேகமாக தாங்க முடியல. என்ன இது துஹர் 2 ரக்காத் தொழுவிச்சு இருக்காங்களே. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சால் அது ஒரு வஹியாக இருக்கும். அவங்களுக்கு என்ன செய்யறதுன்னு புரியலை. ஏன்னா இது ஒரு என்ன அல்லாஹ்விடத்துல இறங்கி இருக்குமா என்னான்னு. ஆனால் கேட்கறதுக்கு பயப்படுறாங்க. கேட்கறதுக்கு என்ன பயப்படுறாங்க. யாரும் அந்தளவுக்கு அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து கூட பேசிட மாட்டாங்க, நிமிர்ந்து கூட பார்க்க மாட்டாங்கும் போது அவங்க எப்படி கேட்பாங்க? இன்னும் சொல்லப்போனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு உற்ற தோழர்களாக இருந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்கள பற்றி சொல்கிறாங்க. அந்த அறிவிப்பில் சொல்கிறாங்க, அந்த கூட்டத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. இந்த 2 பேரும் இருந்தும் கூட அவங்களும் என்ன செய்கிறாங்க, பயப்படுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்குறதுக்கு பயப்படுறாங்க. அப்போது யார் போய் கேட்குறான்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாகவே விளையாட்டாக பேசுவாங்க. ஒரு சஹாபிட்ட ஸுல் யதைன், 2 கையை உடையவர் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபிட்ட அவங்களும் விளையாட்டாக பேசுவாங்க. அப்படி ஒரு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு சஹாபி அவங்க தான் என்ன செய்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட வந்து கேட்குறாங்க, அகுஸிரத்தி ஸலாத்து அம் நஸீத யா ரசூலல்லாஹ் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இந்த கேட்குற தோரணையை பாருங்கள். நீங்கள் மறந்துட்டீங்க அல்லாஹ்வுடைய சொல்ல பாருங்கள். அதாவது ஒரு ஆசிரியர், மார்க்க அறிஞர், மார்க்க கல்வியை கற்றுக் கொடுக்கிறார் என்றால், மார்க்க அறிவை பெற்றிருக்கிறார் என்றால், அவரிடத்துல ஒரு தவறை நம்ம பார்த்தாலும் கூட, மனிதன் தான், ஏன்னா எல்லா இடத்துலையும் வீக்னஸ் இருக்கும். அவர்கள்ட்டையும் என்ன சில மனிதன் என்ற அடிப்படையில் பலவீனங்கள் இருக்கும். ஏன் இவ்வளவு அல்லாஹு தஆலாவே பொருந்தி கொண்ட நபித்தோழர்கள்ட்ட பலவீனங்கள் இருந்துச்சு தானே. அப்போது அவர்களை பின்பற்றி அவர்களை தொடர்ந்து வாழையடி வாழையாக வரக்கூடிய, அவர்களிடத்தில் மார்க்கத்தை கற்று பயின்று ஆசிரியர்களிடத்தில் கற்று மார்க்கத்தை கற்று மக்களுக்கு சொல்லக்கூடிய இப்படிப்பட்ட மார்க்க அறிஞர்களிடத்தில் என்ன பலவீனங்கள் இருக்க தான் செய்யும். இந்த பக்கத்தில் என்ன அப்படின்னு கேட்டால், மார்க்க அறிஞர்களிடத்தில் அவர்களிடத்தில் கல்வியை தான் நம்ம பார்க்கணும், கல்வியை பார்க்கணும். அவர்களுடைய வீக்னஸ்னால நம்ம என்ன செய்ய முடியாது, அவருடைய கல்வியை ஒதுக்கி தள்ளிட முடியுமா? ஒருத்தவர்கிட்ட கல்வியே இல்லை, அவர்கிட்ட வீக்னஸ் இருக்குது. அதாவது ஒருத்தவர்கிட்ட வந்து கல்வியே இல்லை, அவர்கிட்ட சில அழகான குணங்கள் இருக்குது, அதனால் அவர்கிட்ட போய் படிக்க முடியுமா? அப்போது இன்றைக்கு மக்கள் சில பேர் என்ன செய்கிறாங்க, இந்த வீக்னஸ்னால என்ன செய்கிறாங்க, அவங்கள்ட்ட உள்ள கல்வியை புறந்தள்ளுறாங்க, புறக்கணிக்கிறாங்க. இது அப்படி இருக்கக்கூடாது. இது தவறான வழிமுறை. என்ன, அவரிடத்தில் முடிஞ்சால்
அவர்களிடத்துல கனிவாக சொல்லி இலகுவாக சொல்லி என்ன அவர்களுடைய தவறுகளை திருத்தலாமே தவிர அவர்களை ஒட்டுமொத்தமாக வெறுப்பது, இவர் இப்படி செய்து விட்டார் அப்படி செய்து விட்டார்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக வெறுக்கிறதுங்கிறது ஒரு நல்ல காரியம் கிடையாது. கல்வி நம்மளை விட்டு ஒதுங்கிடும். கல்வியை பொறுத்த வரைக்கும் என்ன தெளிவாக, அதாவது தெளிவாக திறந்த நிலையில் சொல்லக்கூடியவர்கள் என்ன அவர்களிடத்தில் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். கல்வி சம்பந்தமாக, மார்க்கம் சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். யார் திறந்து சொல்கிறாரோ அவரிடத்துல நிறைய தெரிஞ்சுக்கலாம். ஒருவர் கல்வியை சொல்லுகிறார்கள், மார்க்கத்தை சொல்கிறாங்க, ஆனால் மக்கள் எதை விரும்ப மாட்டாங்களோ அது சொல்கிறது இல்லை. என்ன மக்களுக்கு எது பிடிக்காதோ அது சொல்கிறது இல்லை அப்படின்னா அந்த விஷயங்களை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? மார்க்கத்தினுடைய அந்த விஷயங்கள், ஆனால் அதையும் என்ன பின்பற்றக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. மார்க்கத்தினுடைய சில விஷயங்களை சிலர் மறுப்பாங்க, வெறுப்பாங்க. என்ன அதை பின்பற்ற வேண்டும். அந்த மார்க்க விஷயங்களையும் எல்லாமே அதுவும் மார்க்க விஷயத்தில் உள்ளது தான், அதையும் பின்பற்றத்தான் வேண்டும். அதை சிலர் வெறுக்கிறார் என்று இருப்பதனால் அவர்களுக்காக மற்றவர்களுக்கும் மறைக்கக்கூடாதுல்ல. அப்போ என்ன, அப்போது மார்க்க அறிஞர்கள் என்ன இவர்களிடத்தில் நாம் பேசக்கூடிய முறை இருக்கிறது, அவர்களிடத்தில் பேசக்கூடிய ஒரு மரியாதை இருக்கிறது. அந்த முறைப்படி நாம் என்ன செய்ய வேண்டும்? மார்க்க அறிஞர்களிடத்தில் பேசக்கூடிய முறை வேறு, மற்றவர்களிடத்தில் பேசக்கூடிய முறை வேறு. அப்போது நம்ம என்ன செய்யணும்? யாரிடத்தில் எப்படி பேச வேண்டுமோ அந்த முறையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி தான் இவங்க பேசுகிறாங்க. துல் யதைன் என்ற அந்த சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல எப்படி பேசணுமோ, அவர்கள் தொழுகையை சுருக்கி தொழு வைத்து விட்டார்கள், அதை எப்படி அவங்கள்ட்ட சொல்லணும் அப்படிங்கிற முறையை இங்கே அவங்க செய்கிறாங்க. என்ன, அகுஷரத்தி ஸலாஹ் அம் நசீத யா ரசூலல்லாஹ், அதாவது தொழுகை சுருக்கப்பட்டு விட்டதா அல்லது நீங்கள் மறந்து விட்டீர்களா அல்லாஹ்வுடைய தூதரே அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் மறந்துட்டீங்கன்னு சொல்லலை, நீங்கள் மறந்துட்டீங்களா அல்லது தொழுகை சுருக்கப்பட்டு விட்டதா? அப்போ அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, தொழுகை சுருக்கப்படவும் இல்லை, நான் மறக்கவும் இல்லை. இப்படி சொன்னது தான் என்ன மற்ற சஹாபாக்கள்லாம் புரிஞ்சுக்கிறாங்க. ஏதோ ஒரு ரெண்டில் ஒன்று நடந்திருக்கு. ஒன்று தொழுகை சுருக்கப்பட்டிருக்கணும், இல்லை அது இல்லைன்னு சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறந்துருக்கணும். இந்த ரெண்டில் ஒன்று தான் நடந்திருக்கும். அப்போ அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே ரெண்டில் ஏதாவது ஒன்று நடந்திருக்குது. என்ன, நீங்கள் தொழுகை சுருக்கப்பட்டிருக்கலாம் அல்லது தாங்கள் மறந்திருப்பீர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நான் 2 ரக்காத் தொழு வச்சேனா, 2 ரக்காத் தான் தொழு வச்சேனா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சஹாபாக்கள்கிட்டையும் வந்து கேட்குறாங்க. என்ன, நான் இப்படி தான் குறைத்து தொழ வைத்து விட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது மற்ற சஹாபாக்கள்லாம் சொல்கிறாங்க, ஆமாம் யா ரசூலல்லாஹ் 2 ரக்காத் தான் தொழு வச்சிங்க. அப்போது அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், போய் இன்னொரு 2 ரக்காத்தை தொழு வைக்கிறாங்க, இன்னொரு 2 ரக்காத்தை தொழு வைக்கிறாங்க, 4 ரக்காத் தொழு வைக்கல, இன்னொரு 2 ரக்காத். இதன் மூலமாக நாம் என்ன அறிந்து கொள்ள முடிகிறது? 2 ரக்காத்து மறந்து விட்டால் 2 ரக்காத் தான் தொழுவணும். வந்து பேசிட்டாங்க, எல்லா இடத்துலையும் மக்கள் இடத்துல பேசிட்டாங்க, எல்லாம் செஞ்சிட்டாங்க. அப்போ இப்போ என்ன முழுசாக தொழு வைக்கணுமான்னு கேட்டால் கிடையாது. 2 ரக்காத் தான் விடுபட்டது, 2 ரக்காத்தை அவர்கள் தொழ வைத்தார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இது ஒரு என்ன பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு நபித்தோழர்களோடு நெருங்கி இருந்தார்கள் என்பதை பார்த்தோம். அதே நேரத்தில் ஒருவர் இவ்வளவு நெருங்கி இருக்கிறாருன்னு சொன்னால் அவரை பற்றிய பயம் மக்கள் மனசில் இருக்காது, அவரை பற்றி ஒரு மரியாதை இருக்காது, குறைஞ்சிடும். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு தனிச்சிறப்பு என்னன்னு கேட்டால், இவ்வளவு நபித்தோழர்களோடு மிக நெருக்கமாக இருந்திருந்தாலும் கூட நபித்தோழர்களுடைய மனதில் அல்லாஹ்வுடைய தூதர் பற்றிய ஒரு மரியாதை, மிகப்பெரிய ஒரு கண்ணியம் எப்பொழுதுமே இருந்தது. ஒரு அச்சம் கலந்த பயம், ஒரு மரியாதை கலந்த ஒரு அச்சமும் எப்போதுமே அவருடைய மனசில் இருந்தது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இன்னொரு சம்பவம் என்ன, இன்னொரு சம்பவத்தை நம்ம பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய போர் படை தளபதி இருந்தாங்களா இல்லையா? போர் படை தலைவர்.
இராணுவத்துக்கெல்லாம் எப்படி இருக்கும் உடம்பு? ரொம்ப அவங்க என்ன செய்வாங்க, எப்போதுமே உடற்பயிற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, எப்போதுமே உடம்பை வந்து உறுதியாக வச்சுக்குவாங்க. அவங்களுடைய கைகள்லாம் ஒரு மாதிரியே காய்ச்சி போன மாதிரி கூட இருக்கும், உறுதியாக இருக்கும், நல்லா மொத்தமாக இருக்கும். அப்படி தான் இருக்கும் இராணுவத்தினருக்கு. எப்படின்னு சொன்னால் அவர்களுடைய தலைவருக்கு எப்படி இருக்கும்? அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போர்ப்படை தளபதியாக இருந்தாங்க. ஆனால் நம்ம பார்க்குறோம், அவருடைய கையை பற்றி சொல்லும்போது, இந்த கை, உள்ளங்கை இருக்குல்ல, அந்த உள்ளங்கையை பற்றி சொல்லும்போது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, அறிவிக்கிறாங்க ஒரு செய்தி. என்ன அப்படின்னு கேட்டால், மா மசஸ்து தீபாஜன் வல ஹரீரன் அல்யன மின் கஃபின் நபியி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த உள்ளங்கையை விட மிக மென்மையான எந்த ஒரு பட்டு ஆடையையும் நான் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த கையை விட, அந்த உள்ளங்கையை விட மென்மையான எந்த ஒரு பட்டாடையையும் பட்டு துணியையும் நான் பார்த்ததில்லை, நான் தொட்டதில்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கை, உள்ளங்கையே சாதாரணமாகவே எப்படி இருக்கும், நமக்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் சொரசரன்னு இருக்கும். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த உள்ளங்கையை பற்றியே சொல்கிறாங்க, இது எந்த பட்டையுமே இந்த மாதிரி மென்மையாக நான் பார்த்ததில்லை, தொட்டு பார்த்ததில்லை, அந்தளவுக்கு மென்மையாக இருக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த கை. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உடல் எந்த அளவுக்கு மென்மையாக, அவருடைய தோல் எந்த அளவுக்கு மென்மையாக இருக்கும் அப்படிங்கிறத அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வதிலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அதே நேரத்தில் இவ்வளவு மென்மையாக இருக்கக்கூடியவர் ஒரு போர்ப்படை தளபதியாக இருக்க முடியுமா, ஒரு வீரராக இருக்க முடியுமா, பலசாலியாக இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அதை நம்ம யோசித்து பார்க்க முடியாது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அல்லாஹு தஆலா அப்படி வச்சுருந்தான். என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா என்ன செஞ்சுருந்தான், இப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு தளபதியாக, வீரமிக்கவராக, மிக உறுதியானவர்களாக அல்லாஹு தஆலா வைத்திருந்தான் என்ற விஷயங்களை நாம் பார்க்க முடிகிறது. இதற்கு என்ன, ஒரு போரில், அதாவது ஹுனைன் போரில் ஹுனைன்கிற அந்த போரில் ஒரு நேரம், கொஞ்ச நேரம் என்ன அப்படின்னு கேட்டால், எதிரிகளுடைய அம்புகள் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. எதிரிகளுடைய அந்த அம்புகள் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த நேரத்தில் சஹாபாக்களே பயந்துட்டாங்க. சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க, பயந்துட்டாங்க. பயந்து போய் சஹாபாக்கள்லாம் கொஞ்ச நேரம் பின்வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. யாருமே மைதானத்தில் இல்லை. இப்போ மைதானத்தில் இல்லை, யாருமே இல்லைன்னா அது எவ்வளவு பெரிய பயங்கரமான நேரமாக இருக்கும், எவ்வளவு ஒரு அச்சம் அடைந்த ஒரு நேரமாக, ஒரு இடமா அந்த மைதானம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிக்க முடியுது. இருந்த சஹாபாக்கள் எல்லாமே கொஞ்ச நேரம் பின்வாங்கிட்டாங்க அப்படின்னா அவ்வளவு பயங்கரமான ஒரு சூழ்நிலை அங்கே நிலவுதுன்னு அர்த்தம். ஆனால் அந்த நேரத்தில் தான் போர்ப்படை தளபதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனியாக வந்து நின்றாங்க மைதானத்தில். என்ன சொன்னாங்க, அனன் நபியு லா கதிப், நான் அல்லாஹுடைய நபியாவேன், நான் பொய்யல்ல, நான் அல்லாஹுடைய நபியாவேன், நான் பொய்யல்ல. வ அன இப்னு அப்துல் முத்தலிப், நான் அப்துல் முத்தலிபுடைய மகன் அப்படின்னு சொன்னாங்க. என்ன, நான் தான், யாரும் சந்தேகப்பட வேணாம், நான் வரேன், நான் மைதானத்தில் வரேன்னு சொல்லிட்டு வாளை தூக்கிக்கிட்டு வராங்க. அப்போ இந்த அளவுக்கு ஒரு பக்கத்தில் அல்லாஹு தஆலா வீரத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்துருந்தான், இன்னொரு பக்கத்தில் அவர்கள் மென்மையானவர்களாகவும் இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மென்மையானவர்களாகவும், ஒருவருடைய உடல் மென்மையாக இருக்கிறது, மிகவும் மென்மையாக இருக்கிறதுன்னு சொன்னால்
மிகவும் என்ன, அவர் பலவீனமானவராகத்தான் இருப்பார். அவரால் செய்ய முடியாது, ஒருவரை எதிர்த்து நிற்க முடியாது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மென்மையானவர்களாகவும் இருந்தார்கள். அவருடைய தோளெல்லாம் மென்மையானதாக இருந்தது. இன்னொரு பக்கத்தில் என்னன்னா, போர் வீரராக மிகப்பெரிய ஒரு பலம் வாய்ந்தவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. மதிப்பிற்குரியவர்களே, அப்போ இப்படிப்பட்ட ஒரு மனிதனிடத்தில் ஒன்று சேராத இரண்டு பண்புகளை அல்லாஹு தஆலா, இப்படிப்பட்ட பல பண்புகளை அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒன்று சேர்த்து வைத்திருந்தான். இதுவும் என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தனிச்சிறப்புகளில் ஒன்று. இன்னும் சொல்லப்போனால் அலி ரலியல்லாஹு சொல்கிறாங்க, அலி ரலியல்லாஹு சொல்கிறாங்க, போரில் எங்களுக்கு ஏதாச்சும் கஷ்டமான நேரம் வந்துச்சுன்னு சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு பின்னாடி நாங்கள் ஒளிஞ்சிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பின்னாடி நாங்கள் ஒளிஞ்சிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் மற்ற சஹாபாக்கள் என்ன செய்வாங்க, எல்லாமே சஹாபாக்கள் எல்லாமே பின்னாடி ஒளிஞ்சுக்குவாங்க. அப்போ எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் மிகப்பெரிய மாவீரராகவும் ஒரு பக்கத்தில், இன்னொரு பக்கத்தில் மிகவும் மென்மையானவராகவும் மென்மையான உடலமைப்பை கொண்டவராகவும் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அடுத்ததாக என்ன அப்படின்னு கேட்டால், இன்னொரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தனிச்சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டால், அல்லாஹ்வுடைய முடிச்சுக்கலாமா சரி இன்ஷா அல்லாஹ் மற்ற விஷயங்களை வரக்கூடிய இந்த வாரத்தில் எப்போ அந்த வகுப்பு இருக்கிறதோ அப்போ நம்ம பார்ப்போம். இது முன்னுரையில் சில விஷயங்கள் தான் ஓடிக்கிட்டு இருக்குது. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வகுப்பில் இதை விரைவாகவே முடித்துவிட்டு இன்ஷா அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையை பற்றி நாம் அறிவதற்கு நாம் தயாராகும். நாம் எதை கேட்டோமோ, எதை குர்ஆன் சுன்னா அடிப்படையில் சொன்னோமோ, சொல்வதை விட அதிகமாக, கேட்பதை விட அதிகமாக நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடத்தக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன். وآخر دعوانا الحمد لله رب العالمين وصلى الله وسلم على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. السلام عليكم ورحمة الله وبركاته.